எனக்கு தெரிந்த ஒருவர் நன்றாக பெரியவர், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார். ஒரு டாக்டர். அவர் கூடவே படிச்ச இன்னொரு பையன் சும்மா சாதாரண வேலைகளை செய்து கொண்டு, கூலி வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றான். இருவரும் ஒன்றாக ஒரு நாள் சந்தித்தார்கள். அப்ப அந்த பையன் சொன்னது, நானும் உன் கூடவே சேர்ந்து படிச்சிருந்தா இப்ப உன்ன மாதிரி நானும் ஒரு பெரிய ஆளா ஆயிருப்பேன்ல. அவர் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கவில்லை, இப்பொழுது கஷ்டப்படுகின்றார். இவர் படித்தார், எனவே நல்ல வேலையில் இருக்கின்றார். இதுதான் அங்கலாய்த்தல் என்பது. நான் செய்யாம விட்டுட்டேனே. இறை வார்த்தை என்பது இதுதான். இறை வார்த்தை என்பது நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எதற்கு? மனம் மாறி இறை ஆட்சிக்குள் நுழையுங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள்.